இந்த வாரம் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களை நாம பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி, அப்புறம் திடீர்னு வந்த ஒரு ஹெல்த் த்ரெட், கடைசியா உலக அளவுல இந்தியா எடுத்த ஒரு போல்டான ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இது ஒவ்வொன்றும் ஏன் இவ்வளவு முக்கியம்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நம்ம வெற்றிகள் பத்தி பார்க்கலாம். ஒன்னு, மனுஷனோட முயற்சியால ஸ்போர்ட்ஸ்ல கிடைச்சது. இன்னொன்னு, இயற்கையை காப்பாத்துனதுல கிடைச்ச ஒரு முக்கியமான வெற்றி. இந்திய டொமெஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு நம்பவே முடியாத மொமெண்ட் நடந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் முதல் முறையா ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே அந்த பகுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த வெற்றியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். ஆமாங்க, கிட்டத்தட்ட 70 வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் இந்த வரலாற்று வெற்றி கிடைச்சிருக்கு. இது விடாமுயற்சிக்கு ஒரு சரியான உதாரணம் இல்லையா? சரி, இந்த பிரம்மாண்டமான வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? இது நடந்தது இந்தியாவோட பிரீமியர் டொமெஸ்டிக் டோர்னமெண்டான ரஞ்சி டிராஃபில. இதுக்கு முக்கிய காரணம் கேப்டன் பராஸ் டோக்ராவோட சூப்பரான லீடர்ஷிப், அப்புறம் யங் பவுலர் ஆகிப் நபி. அவரை தனியாளா 60 விக்கெட் எடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, இதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்குன்னா நம்ம பிரதமர் மோடியே அவரோட மன் கி பாத் நிகழ்ச்சியில இத பத்தி பாராட்டி பேசியிருக்காரு. ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல ஒரு வெற்றி இப்படி இருக்குன்னா இயற்கையை காப்பாத்துறதுல ஒரு வெற்றி எப்படி இருக்கும்? வாங்க அப்படியே ஆந்திரா பிரதேஷ்க்கு ஒரு விசிட் போயிட்டு வரலாமா? இங்க பாருங்க, இதுக்கு பேரு அரிப்பட்டா. இது ஒரு வண்டர்ஃபுல்லான நேச்சுரல் ஈவெண்ட். அதாவது ஆயிரக்கணக்கான பெண் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் ஒரே நேரத்துல கடற்கரைக்கு வந்து முட்டையிடும். பாக்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இயற்கையோட ஒரு பிரம்மாண்டமான பேரண்ணின் கூட சொல்லலாம். இந்த அட்டகாசமான நிகழ்வு நடந்தது கோரிங்கா வனவிலங்கு சரணாலயத்துல. இது இந்தியாவோட 2வது பெரிய சதுப்பு நில காடு இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான இடம். இங்க நம்ம வனத்துறை அதிகாரிகள் சுமார் 20,000 ஆலிவ் ரிட்லி ஆமைகளோட முட்டைகளை வெற்றிகரமா பாதுகாத்திருக்காங்க. இந்த ஆமைகள் IUCN லிஸ்ட்ல வல்னரபிள், அதாவது பாதிக்கப்படக்கூடியவன் இருக்கிறதால இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கன்சர்வேஷன் விக்டரி. சரி, கொண்டாட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சில லேட்டஸ்ட் வார்னிங்ஸ் பத்தி கவனிக்கலாம். ஒன்னு நம்ம ஹெல்த் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் சம்பந்தப்பட்டது. கேரளாவில் இப்போ ரீசெண்டா ஷிகேலோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் பரவிட்டு இருக்கு. இது ஷிகேலான்னு ஒரு பாக்டீரியாவால வர்ற ஒரு குடல் தொற்று. உலக அளவில் வயிற்றுப்போக்குக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப ஈஸியா பரவுங்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய கவலை. இது எப்படி பரவுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மெயினா கண்டாமினேட்டட் ஃபுட் இல்லனா தண்ணி மூலமா தான் இது பரவுது. பாதிக்கப்பட்டவங்களோட நேரடியா கான்டாக்ட்ல இருந்தாலும் பரவும். அதனால பர்சனல் ஹைஜீன், சுத்தமான குடித்தண்ணீர் இதெல்லாம் இந்த நோயை தடுக்க ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ கேரளால வந்த இந்த பயாலஜிக்கல் த்ரெட்டையும் ஹிமாலயாஸ்ல நடந்த ஒரு ஜியாலஜிக்கல் த்ரெட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு பாக்டீரியாவால வர ஹெல்த் கிரைசிஸ், இன்னொன்னு பனிச்சரிவால ஏற்படுற கனெக்டிவிட்டி கட் ஆஃப். ரெண்டுமே வேற வேற மாதிரியான ஆபத்துகள். லடாக்ல இருக்கிற சோஜிலா கணவாயில சமீபத்துல ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு பனிப்புயல்களின் கணவாயினே ஒரு பேர் இருக்கு. காஷ்மீர் பள்ளத்தாக்கையும் லடாக்கையும் கனெக்ட் பண்ற ஒரு ரொம்ப முக்கியமான ரூட் இது. இந்த மாதிரி பனிச்சரிவுகள் அடிக்கடி அங்க டிராஃபிக்கை கட் பண்ணி பெரிய சவால்களை உருவாக்குது. சரி, வாங்க நம்ம கடைசி செக்ஷனுக்கு போலாம். இதுல இந்தியாவோட டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசியில நடந்த சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட MiG-29 UPG ஃபைட்டர் ஜெட்ஸ் அஸ்ராம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் அட்வான்ஸ்ட் மிசைல் வச்சு அப்கிரேட் பண்ண போறாங்க. இது சவுண்டை விட 3 மடங்கு வேகமா போகும். அது மட்டும் இல்ல, லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூட டார்கெட்டை மாத்தி லாக் பண்ண முடியும். இது ஏர் காம்பேட்ல இந்தியாவோட பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். டிஃபென்ஸ்லேருந்து இப்போ டிப்ளோமசிக்கு வருவோம். இப்போ நடந்த G7 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில இப்போ இருக்கிற ஜியோபாலிட்டிக்கல் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது குளோபல் ஸ்டேஜ்ல இந்தியாவோட செல்வாக்கு எப்படி பெருகுதுன்னு காட்டுது. இந்த G7 மீட்டிங்ல இந்தியா ஒரு பார்ட்னர் கண்ட்ரியா தான் கலந்துக்கிட்டாங்க. அப்போ UN ரிஃபார்ம் பத்தி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம வளரும் நாடுகளோட உணவு, எரிசக்தி பாதுகாப்பு பிரச்சனைகள் பத்தியும் பேசினாங்க. அப்புறம் இந்தியா, மிடில் ஈஸ்ட், ஐரோப்பா எக்கனாமிக் காரிடார் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை செயினோட முக்கியத்துவத்தையும் எடுத்து சொன்னாங்க.